26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் மாலை 5:12 மணி வரையிலும் த்விதியை, பின்பு திருத்தியை. இன்றைய நட்சத்திரங்கள் இரவு 10:03 மணி வரையிலும் பூரட்டாதி, அதற்கு பின்பு உத்திரட்டாதி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இரவு 10:03 மணி வரையிலும் ஆயில்யம், அதற்கு பின்பு மகம். காரிய தடைகள் விலக, செல்வ வளம் சேர வாராகி மந்திரபீடம் மற்றும் சக்தி விகடன் இணைந்து நடத்தும் சனிப்பெயர்ச்சி ஹோமம். இதில் நீங்களும் சங்கல்பம் செய்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை பார்க்கவும். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சந்திரனும் சனியும் 12ஆம் இடத்தில் சஞ்சாரத்தில் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மற்ற கிரக சேர்க்கைகள் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றிகளை கொடுக்கும். இன்று உங்களினுடைய நாளை நீங்கள் தவறாமல் உங்களுக்கு என்னென்ன தேவைகள் என்பதை எழுதி கொண்டு செயல்படுவது நல்லது. பிளானிங் ஆஃப் த டே அப்படின்னு சொல்கிறது போல் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று டு டூ லிஸ்ட் செய்வது மிகவும் நல்லது. இன்று பல வேலைகள் உங்களுக்கு இருக்கும் பொழுது மனதில் சின்ன குழப்பங்களும் அவ்வப்போது வந்து போகலாம். விரயத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் நமக்கு சற்று செலவுகளையும் அதிகரிக்கும். ஆகவே இன்றைய நாளில் உங்களினுடைய காலை பொழுதில் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்து நாளை தொடங்க இந்த நாள் நீங்கள் எடுத்த காரியத்தில் தங்குதடை இல்லாமல் செயல்படும். ரிஷபராசி அன்பர்கள், இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் எடுத்த காரியத்தில் வெற்றிகளை கொடுக்கும். பல நாட்களாக மனதில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆசைகள் இன்று நிறைவேறும். ரோகிணி, மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. பல நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள் குடும்பத்திலையும் சரி, அலுவலகத்திலையும் சரி, மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக அலுவலக செய்திகள் நன்மையை தருவதாக வந்து சேரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சந்தோஷமும் உற்சாகமும் குறையாது. மிதுனராசி நேயர்கள், மிதுனராசி நேயர்களுக்கு இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சனி பகவானுடன் சஞ்சாரம் செய்வதால் அலுவலக பொறுப்புகள் அதிகரிக்கலாம். உங்களுக்கு இன்று அலைச்சல்களும் சற்று மிகுதியாக இருக்கும். 2 சக்கர வாகனங்கள் வாங்குபவர்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் வாங்குவது, மாற்றுவது, இதை சார்ந்த விஷயங்களில் இன்று நீங்கள் அக்கறையுடன் செயல்பட்டால் உங்களுக்கு மனதிற்கு திருப்தியான செயல்கள் நடக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று வீடு வாங்கக்கூடிய யோகங்களும் அமையும். இன்றைய நாளில் உங்களினுடைய குலதெய்வ பிரார்த்தனை மற்றும் முருகன் ஆலய வழிபாடை செய்ய இந்த நாள் நல்ல நாள். கடகராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதும் கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் அவ்வப்போது இன்றைய நாளில் உங்களுக்கு மன சஞ்சலங்களும் சண்டை சச்சரவுகளும் வந்து போகலாம். குடும்பத்தில் ஒரு நல்ல மன நிம்மதியுடன் இந்த நாள் அமைவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. பல நாட்களாக இருந்து வந்த உடல் சோர்வும் இன்றைய நாளில் உங்களுக்கு தீரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் இன்று பரிபூரணமாக கிடைக்கும். இன்றைய நாளில் கடகராசி அன்பர்களுக்கு சற்று செலவுகளும் அதிகரிக்கலாம். சிம்மராசி நேயர்கள், இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் குடும்பத்தில் கலகங்கள் வந்து போகும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி சந்திரனுடன் இருப்பது இன்று குடும்ப சண்டைகள் மற்றும் கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இவை அனைத்தும் இன்று மாலை நேரத்தில் தீர வாய்ப்புகள் உண்டு. இன்று காலை வேளையில் நீங்கள் விநாயகர் ஆலயத்தில் விடலை தேங்காய் உடைப்பது நல்லது. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுவதோ அல்லது மற்றவர்களினுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் சென்று ஜாமீன் கையெழுத்து இடுவதையோ தவிர்க்கலாம். அலுவலக வேலைகளிலும் சில சிக்கல்கள் வந்து போகும். இன்று நீங்கள் அமைதி காப்பது நல்லது. கன்னிராசி நேயர்கள், கன்னிராசி நேயர்களுக்கு இன்று 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சனி பகவான்
அவ்வப்போது குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து போகலாம். பிரச்சனைகள் பெரிதும் இல்லை என்றாலும் ராசிநாதன் புதன் ராகுவுடன் இருப்பதனால் மன சஞ்சலங்கள் இன்று அதிகரிக்கலாம். குரு பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பதனால் வேலை இடத்துலையும் சரி மற்றும் உங்களினுடைய ஆரோக்கியத்திலையும் சரி இன்று நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. வாக்குநாதன் மற்றும் குடும்பக்காரகனான சுக்கிர பகவானும் ராகு புதனுடன் சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு தேவையில்லாத மன பயம் மற்றும் மன சஞ்சலங்கள் ஏற்படும். இன்று வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவதோ அல்லது ஆஞ்சநேயரினுடைய வழிபாடோ மன தைரியத்தை அதிகரிக்கும். துலாம் ராசி அன்பர்கள், துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று அனுகூலமாக அமைவார். ராசிநாதன் சுக்கிரன் ராகுவுடனும் புதனுடன் இருப்பது வயதானவர்கள் சற்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குறிப்பாக கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்கள் மற்றும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு இன்றைய நாளில் ஆரோக்கியத்தில் முக்கியமாக கவனம் தேவை. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று சில பதட்டங்கள் மனதளவில் வந்து போகலாம். ஆகவே காலை வேளையில் ஆதித்ய ஹிருதயம் படிப்பதோ அல்லது இன்று சூரிய பகவானை வணங்குவதோ உங்களுக்கு சிறந்தது. விருச்சிக ராசி நேயர்கள், விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று நண்பர்களால் சில பிரச்சனைகள் வந்து போகலாம். 2 சக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் இந்த வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் நண்பர்களிடத்தில் இரவல் வாங்கி கொண்டு நீங்கள் சென்று வருவது இது அனைத்தையும் இன்றைய நாளில் தவிர்க்கலாம். இன்று விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உறவினர்களாலும் சரி நண்பர்களாலும் சரி சில வாக்குவாதங்களோ பிரச்சனைகளோ அவ்வப்போது உங்களுக்கு மன சங்கடங்களை கொடுக்கும். நீண்ட நாளாக இழுபறியில் இருந்து வந்த வழக்கு விசாரணை போன்றவற்றை இன்று நீங்கள் தவிர்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் விநாயகர் ஆலய வழிபாடு மற்றும் ஆஞ்சநேயர் ஆலய வழிபாடை சென்று செய்ய மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் மற்றும் இன்று பிறரால் வரக்கூடிய தொல்லைகளும் குறையும். தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சனி பகவான் இன்று சதா சஞ்சார யோகத்தை கொடுப்பார். அலுவலக ரீதியாக ஒரு சின்ன வேலைக்கு இன்று நாள் முழுவதும் நீங்கள் அலையக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். ஆகவே இன்றைய நாளில் உங்கள் குலதெய்வத்தை வணங்கி நாளை தொடங்க இன்று தேவையில்லாத அலைச்சல்கள் குறையும். பெரியோர்களின் உடல் ஆரோக்கியம், குறிப்பாக தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் ராகு பகவான் இன்று தந்தைக்கு சில மருத்துவ செலவுகளை கொடுக்கலாம். ஆகவே இன்றைய நாளில் நீங்கள் காலை வேளையில் உங்களினுடைய இஷ்ட தெய்வ பிரார்த்தனை மற்றும் குலதெய்வ பிரார்த்தனையை செய்ய இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்கள், மகர ராசி நேயர்களுக்கு மனக்குழப்பங்கள் இல்லை. அலுவலகத்தில் இன்று உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகள் இன்று நிறைவேறும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று பரிசுகளும் பாராட்டுகளும் உண்டு. வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வீடு வாங்குவது, வீடு விற்பது, இது போன்ற விவகாரங்களில் இன்று நீங்கள் மனக்குழப்பங்கள் இல்லாமல் இருக்கலாம். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில குடும்ப பிரச்சனைகளுக்கும் இன்று தீர்வு உண்டு. கும்பராசி நேயர்கள், இன்று கும்பராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் சுமைகள் அதிகரிக்கும். ராசியில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகள் மற்றும் 2ஆம் இடத்தில் சந்திரன் சனி இருப்பது இன்று குடும்ப பாரங்கள் அதிகரிக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்திலேயும் கவனம் தேவை. சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் உங்களுக்கு இன்று வந்து போகும். 2 சக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது, இதில் இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி அடையலாம். பூமி சார்ந்த விஷயங்கள், வீடு நிலம் வாங்குவது விற்பது, இது தொழிலாக கொண்டிருப்பவர்களுக்கு இன்று அமோகமான லாபங்கள் உண்டு. பழைய பாக்கிகளை வசூல் செய்வதும், நீண்ட நாட்களாக வரவேண்டிய பண பாக்கிகள் இன்று உங்கள் கைக்கு வந்து சேர்வதும் மனதிற்கு ஆறுதலை தரும். கும்பராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப தெய்வங்களை வழிபாடு செய்வது ஒரு மன திருப்தியை தரலாம். மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு இன்று ராசியிலேயே சனி பகவானும் சந்திர பகவானும் அமர்ந்திருக்கிறார். ஆகவே இன்றைய நாளில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தலைவலி, உடல் வலி மற்றும் பல்வலி போன்றவற்றில் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் வரும். இன்று சந்திரன் மற்றும் சனி பகவான் சஞ்சாரத்தில் சிவன் பார்வதியை வணங்குவது மிகவும் விசேஷம். இன்று உங்களுக்கு வில்வர்ச்சனை செய்வதும் மற்றும் அரிசி, பச்சை பயிறு,
இது போன்ற தானியங்களை தானமாக கொடுப்பதும், நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்வதும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். இன்று பல நாட்களாக பேசாமல் இருந்த உறவினர்கள் மீண்டும் வந்து பேசுவது சற்று குடும்பத்தில் சலசலப்பையும் மனதில் சஞ்சலத்தையும் ஏற்படுத்தலாம். ஆகவே இது போன்ற சம்பவங்களை இன்றைய நாளில் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.